கண்ணியமான உலமாக்களே, அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வையகத்திலே பிறந்து மரணித்த புனிதமிகு ரபீஉல் அவ்வல் மாதத்தை அடைந்திருக்கக்கூடிய நாங்கள் நபி அவர்களுடைய சிறப்பு, அவர்களுடைய கண்ணியம், அவர்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள், அவர்களுடைய சுன்னாவை பின்பற்றுவதில் நாங்கள் முன்மாதிரியாக கொள்ளப்பட வேண்டிய விடயங்கள் என்று பல்வேறுபட்ட அம்சங்களை உள்ளடக்கியதாக தொகுக்கப்பட்டிருக்கின்ற ஷமாயில் திருமதி என்கின்ற நூலை இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தில் முழுமையாக பயான் செய்யுமாறு அகில இந்திய ஜம்மியத்துல் உலமா காத்தாவிடத்திலே வேண்டியிருக்கிறது. உண்மையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் ஒரு சிறப்புக்குரிய ஒரு மனிதர். குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன், இந்த முழு உலகத்திற்கும் ரஹ்மத்தாக, அருளாக நபியை உங்களை நாங்கள் அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அவ்வளவுக்கு ஒரு கண்ணியமிக்க சிறப்புக்குரிய ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த முழு உலகத்துக்கும் அவர்கள் ரஹ்மத் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடையாளப்படுத்துகிறார். அவர்கள் ஹாத்தமுன் நபியீன், நபிமார்களில் அவர்கள்தான் இறுதியானவர்கள். சய்யிதுல் அன்பியா, நபிமார்களுடைய தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள்தான் முதலாக இந்த உலகம் அழிக்கப்பட்டதன் பின்னர் முதலாக எழுப்பாட்டப்படுகின்ற மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முதலாக சுவர்க்கம் நுழைகின்ற மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் சுவர்க்கம் போகாமல் வேறு எந்த ஒரு மனிதனும் சுவர்க்கத்திலே நுழைய முடியாது. இன்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கின்ற ஒரு மனிதராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் பார்க்கிறோம். வ இன்னக லஅலா குலுகின் அதீம், சூரத்துல் கலமில் அல்லாஹ் சொல்கிறார், உங்களை நாங்கள் நபியே பண்பாடுகள், ஒழுக்க விழுமியங்கள் மீது நாங்கள் உங்களை வைத்திருக்கிறோம். சொன்னார்கள், இந்த உலகத்திலே பண்பாட்டை, ஒழுக்க விழுமியங்களை பூர்த்தி செய்வதற்காக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். எனவே கண்ணியமானவர்களே, இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுடைய உம்மத்தாகிய நாங்கள், இவர்களுடைய உம்மத்தாக அல்லாஹ் எங்களை படைத்திருப்பதற்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவோம். காரணம், இந்த உலகத்திலே வெளியேறிய உம்மத்துகளில், சமூகங்களில் மிக கண்ணியமான சமூகமாக நபியுடைய உம்மத்தை, சமூகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடையாளப்படுத்துகிறார். குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ், இந்த உலகத்திலே வெளியேறிய சமூகங்களில் மிகவும் கண்ணியமான சமூகமாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறார். எனவே கண்ணியமானவர்களே, 1,00,000க்கும் மேற்பட்ட நபிமார்கள், 300க்கும் மேற்பட்ட ரசூல்மார்கள் உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் விட ஒரு சிறந்த சமூகமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை ஆக்கியிருக்கிறார். எனவே நாங்கள் சந்தோஷப்பட வேண்டும், மகிழ வேண்டும். நபியுடைய உம்மத்தில் அல்லாஹ் எங்களை படைத்து வைத்திருக்கிறார், எங்களை வாழ வைத்திருக்கிறார், நபியை பின்பற்ற வைத்திருக்கிறார், நபி அவர்களை முன்மாதிரியாக கொள்ள வைத்திருக்கிறார் என்பதை எட்டு நாங்கள் சந்தோஷம் அடைய வேண்டும். நபியுடைய உம்மத் கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸ் குத்ஸிலே சொல்கிறார், நபி அவர்கள் தான் மறுமையிலும் எங்களுக்காக பரிந்து பேசக்கூடியவர்கள். இந்த உம்மத்துக்காக, இந்த முழு மனித சமூகத்துக்காக ஷஃபாஅத்துடைய அந்த பொறுப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியவர்களுக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கிறார். இதனாலதான் குர்ஆனை பிரட்டி பார்த்தால்
எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழைத்திருக்கிறார். யா ஆதம், யா மூசா, யா ஈசா, யா நூஹ், எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யா என்றால் மூசாவே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஈசாவே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஆனால் நபியோனுக்கு அல்லாஹ் கொடுத்த கண்ணியம் சந்தை எந்த அளவுக்கு என்றால் குர்ஆனில் எந்த ஒரு இடத்திலும் யா முஹம்மத் என்ற வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்தியது கிடையாது. எந்த ஒரு இடத்திலும் நபியை நேரடியாக அழைத்தது கிடையாது. தஃசீர் அறிஞர்கள் எழுதுகிறார்கள், நபியை அல்லாஹ் எப்படி அழைத்திருக்கிறார் என்றால் யா அய்யுஹன் நபி, யா அய்யுஹர் ரசூல், ஏ நபியே, ஏ ரசூலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வாறுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே அழைத்திருக்கிறார். எனவே கண்ணியமானவர்களே, எல்லா வகையான கண்ணியத்தையும் சங்கையையும் அருளுக்குரியவர்களாக இந்த உலகத்துடைய வெளிச்சமாக நூறாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கியிருக்கிறார். கண்ணியமானவர்கள், சிறப்புக்குரியவர்கள், வரஃபஅனா லக திக்ரக், இவ்வளவு சிறப்புக்குரியவர்கள் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் எந்த நேரமும் ஏதாவது ஒரு இடத்தில் நபியுடைய பெயர் சொல்லப்பட வேண்டும். எந்த ஒரு நேரமும் நபியுடைய பெயர் சொல்லப்படாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முஸ்லிம் உம்மத்துக்கு நபியுடைய பெயரை சில சந்தர்ப்பங்களில் கட்டாயமாக ஆக்கி வைத்திருக்கிறார். அல்லாஹ்வோடு சேர்த்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கலிமா சொன்னால் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் சேர்த்து சொல்வதை அல்லாஹ் கட்டாயமாக ஆக்கி வைத்திருக்கிறார். அதானிலே நபியுடைய பெயரை சொல்வதை அல்லாஹ் கட்டாயமாக ஆக்கி வைத்திருக்கிறார். இகாமத்திலே நபியுடைய பெயரை சொல்வதை கட்டாயமாக ஆக்கி வைத்திருக்கிறார். இந்த ஒரு உலகத்தில் எங்கேயாவது ஒரு இடத்தில் அதான் சொல்லப்பட்டுக் கொண்டே இருக்கும், இகாமத் சொல்லப்பட்டுக் கொண்டே இருக்கும். நபியுடைய பெயரை அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கிறார். வரஃபஅனா லக திக்ரக், நபியே உங்களுடைய பெயரை நாங்கள் உயர்த்தி வைத்திருக்கிறோம். நாங்கள் தொழுகிறோம் மரியாதை தொழுகை இல்ல, ஏதோ ஒரு மனிதர் உலகத்தில் எங்கேயாவது இடத்தில் அவர் தொழுது கொண்டுதான் இருப்பார். தொழுகையில் அத்தஹியாத்தில் நபியுடைய பெயரை சொல்வதை அல்லாஹ் கடமையாக்கி வைத்திருக்கிறார். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் என்று நபியுடைய பெயரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியப்படுத்தியிருக்கிறார். வெள்ளிக்கிழமை ஹுத்பாவிலே நபியுடைய பெயரை சொல்வதை அல்லாஹ் கடமையாக்கி வைத்திருக்கிறார். இப்படி அன்றாடம் நாளாந்தம் நபியுடைய பெயர் வரஃபஅனா லக திக்ரக், நபியுடைய பெயரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர் எந்த நேரமும் எங்கேயாவது ஒரு இடத்திலே அது அருளப்பட்டுக் கொண்டிருக்க வேண்டும், அது சொல்லப்பட வேண்டும், நாவிலே மொழியப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கிறான். வரஃபஅனா லக திக்ரக். இனியமான பிரியர்களே, சகோதரர்களே, இப்படி நபியுடைய சிறப்பு, நபியுடைய கண்ணியம், நபியுடைய மகத்துவம், நபியவர்களை அல்லாஹ் இவ்வளவு உயர்ந்த அந்தஸ்துக்குரியவர்களாக உயர்வான இடத்தில் வைத்திருக்கிறார் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நபியுடைய உம்மத்தாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை படைத்திருக்கிறார். நபியுடைய சமூகமாக நாங்கள் மறுமையிலே எங்களுடைய நபியுடைய உம்மத்தே முஹம்மதியா, நபியுடைய சமூகத்தார் என்று பேருக்குரிய புகழுக்குரியவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஆக்கி வைத்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட நபிக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய பொறுப்புகள், கடமைகள் என்ன? நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது நாங்கள் செய்ய வேண்டியது நபியவர்களை ஈமான் பண்ண வேண்டும், நபியவர்களை நம்ப வேண்டும். அவர்கள் இறுதி நபி, இதற்கு பின்னால் எந்த ஒரு நபியும் வரமாட்டார். ஆனால் இன்று பொதுவாக இறுதி நபித்துவத்தை வாதாடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இறுதி நபி, இது இறுதி நபி அல்ல, இதற்கு பிறகு நபி வருவார்கள். இந்த நம்பிக்கை உள்ளவர்களும் உலகத்திலும் எமது நாட்டிலும் இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஈமான் கொள்வது நபியை இறுதி நபி என்று ஒவ்வொரு முஸ்லிமும் நம்புவது, ஈமான் கொள்வது, அது நபியவருக்கு செய்கின்ற முக்கியமான ஒரு கடமையாக இருக்கிறது. கண்ணியமான பிரியர்களே, சகோதரர்களே, இரண்டாவது கடமைதான்
நபி அவர்களுடைய பெயர் சொல்லப்பட்டால் நபி அவர்களுக்கு ஸலவாத் சொல்வது முஸ்லிம்களாகிய எங்களுடைய பிரதான கடமை. நபி அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய பெயர் சொல்லப்பட்டு யார் ஸலவாத் சொல்லவில்லையோ அவர் நாசமாகட்டும் என்று நபி அவர்கள் மிம்பர் மேடையில் ஏறுகின்ற ஒரு நபி மலாயிக்காமார்கள் கேட்ட பிரார்த்தனைக்கு நபி அவர்கள் ஆரம்பித்தார். எனவே கண்ணியமானவர்களே, நபி அவர்களுடைய பெயரை கேட்கும் போது எங்களுக்கு சந்தோஷம் வர வேண்டும், மகிழ்ச்சி வர வேண்டும், காது கொடுத்து கேட்க வேண்டும், அவர்களுக்கு ஸலவாத் சொல்ல வேண்டும், அவர்களை தரிசிக்க வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும். உம்ராவுடைய கடமைக்கு போகும்போது அந்த முஹம்மத் நபியை தரிசிக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ஹபீபல்லாஹ் என்று நபியுடைய சன்னிதானத்தில் நபியுடைய அந்த மக்பராவுக்கு சென்று நபியோருக்கு சலாம் சொல்லக்கூடிய ஸலவாத் சொல்லக்கூடியவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, இறுதியாக அதே போன்றுதான் நபியோருக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமைதான் நபியவர்களை நேசம் கொள்வது. இப்படிப்பட்ட நபியை, நபியுடைய உம்மத்தாகிய நாங்கள் நபியவர்களை விரும்புவது, நேசத்துக்குரியவர்களாக மாறுவது. எப்படி நேசம் கொள்வது? நபியவர்கள் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா கூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். உங்களில் ஒருவர் ஈமான்தாரியாக முடியாது எதுவரைக்கும் என்றால், ஒரு மனிதனுக்கு ஆக நேசத்துக்குரியவர்கள் யாரு? ஒன்று பெற்றோர்களாக இருப்பார்கள், மனைவிகளாக இருப்பார்கள், பிள்ளைகளாக இருப்பார்கள், நண்பர்களாக இருப்பார்கள், உறவினர்களாக இருப்பார்கள். இவர்கள் எல்லாம் உதவும் நேசத்துக்குரியவர்களாக மாறாத வரைக்கும் நீ உண்மையான மூமியாக முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா கூன அஹப்ப இலைஹி, நான் விருப்பத்துக்குரியவராக மாற வேண்டும். மின் வலதிஹி வ வாலிதிஹி, உங்களுடைய பிள்ளைகளை விடவும் உங்களுடைய பெற்றோரை விடவும், வன்னாஸி அஜ்மஈன், முழு மனித சமூகத்தை விடவும் நீயும் விருப்பத்துக்குரியவராக மாறாத வரைக்கும் நான் உண்மையான மூமியாக முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். கண்ணியமானவர்களே, நபியோருடைய மஹப்பத், நபியோருடைய அன்பு எங்களிடத்தில் வர வேண்டுமாக இருந்தால் நபியோரை பற்றி படிக்க வேண்டும். தெரியும், பிள்ளைகள், இளைஞர்கள், வாலிபர்கள் எல்லோரும் ரோல் மாடலாக விளையாட்டு வீரர்களை, பட நடிகர்களை ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய முன்மாதிரி, என்னுடைய உடை நடை பாவனைக்கு முன்மாதிரிகளாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நாங்கள் முன்மாதிரியாக கொள்ள வேண்டியவர்கள் யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஆளை விரும்பணும் என்றால், ஒரு ஆளை நேசிக்க வேண்டும் என்றால் அவரை பற்றி தெரிந்திருக்கணும். அவருடைய பிறப்பு எப்படி இருந்தது, அவருடைய இளமை எப்படி இருந்தது, அவருடைய வாலிபம் எப்படி இருந்தது, அவருடைய குடும்பம் எப்படி இருந்தது, எப்படி நடப்பார்கள், எப்படி சாப்பிடுவார்கள், எப்படி பேசுவார்கள், அடுத்தவர்களோடு எப்படி நடந்து கொள்வார்கள். கண்ணியமானவர்களே, இதை பற்றி அறிவு, இதை பற்றி தெரிய வேண்டும். அதிகமாக நாங்கள் படிக்க வேண்டும், தெரிய வேண்டும், நபியவர்களை பின்பற்ற வேண்டும், நபியவர்களை முன்மாதிரியாக கொள்ள வேண்டும். அதுதான் நபியவர்களை நேசிக்கிறோம் என்பதற்கான அடையாளம். எனவேதான் நாங்கள் இந்த நேசத்தை, மஹப்பத்தை உண்டு பண்ணுவதற்காக வேண்டி தொடர்ச்சியாக நாங்கள் நபியுடைய தோற்றம் எப்படி இருந்தது, நபியுடைய உடை நடை பாவனை எப்படி இருந்தது, நபியுடைய குடும்பம், நபியுடைய பரம்பரை, நபியவர்கள் பிறப்பதற்கு முன்னால் இருந்த சூழல் எப்படி இருந்தது, நபியுடைய சிறுபிராயம், அவர்களுடைய பிள்ளை பருவம், அவருடைய வாலிப பருவம், வயோதிக பருவம் என்று நபியோரை பற்றி முழுமையாக படித்து அறியக்கூடிய ஒரு மாதமாக இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தை நாங்கள் பயன்படுத்த இருக்கிறோம். தொடர்ச்சியாக நாங்கள் நபியோருடைய அந்த மஹப்பத்தை, அன்பை ஏற்படுத்திக் கொள்வதற்காக நாங்கள் வாசிக்க வேண்டும், படிக்க வேண்டும், மஹப்பத்தை உள்ளத்திலே ஏற்படுத்த வேண்டும், நபியவர்களை முன்மாதிரியாக நாங்கள் கொள்ள வேண்டும். எனவே மிகவும் சிறப்புக்குரிய, கண்ணியத்துக்குரிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக நேசம் கொள்ளக்கூடிய தௌஃபீக்கை எங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.